வெல்கம் டு சன்காஸ். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஹுண்டாயில சாண்ட்ரோ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 5 வண்டி அப்படிங்கிற அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 5 வண்டியோட டீடைல்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ சாண்ட்ரோ 2007 மாடல், 2 ஓனர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஓடி இருக்குது. ஸோ 2007 மாடலுக்கு எல்லாமே ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர் தான். ஸோ இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 அப்படிங்கிற நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோசியபிள் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஸோ கைஸ், வண்டியோட ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அளவுக்குமே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். 2007 மாடல் மாதிரி வண்டியே இருக்காது, அந்தளவுக்கு எதுவுமே அடிப்படை கிடையாதுங்களா. ஸோ வீல் கேப் எல்லாமே 4 வீலுக்குமே உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு அடிமை பட கிடையாது. வண்டி சூப்பராக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்க்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அவுட் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ கைஸ், அப்படியே வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ உள்ள வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீட் கவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. கீழே மேட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஏசி எஃப்எம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. எல்லாமே பாருங்கள், வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். செட் எல்லாமே பாருங்கள், பழைய காலத்து செட்டுங்க. 2007 போட்ட செட் எல்லாமே. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு மேனுவல் கியர். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். வண்டியோட பின்னாடியும் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேட் வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ கேஷ், இந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த வண்டியோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது வண்டி 2006 மாடல், 3 ஓனர். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 அப்படின்னு நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். பிளாக் கலர் வண்டி பார்க்கவே நல்லா இருக்குங்க. கீழே வேணும் உங்களுக்கு வந்துட்டு ஃபாக் லேம்ப் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த அடிமைப்பட கிடையாது. சூப்பராக இருக்கும் வண்டி. ஸோ அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அவுட் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். இந்த பார்க்கவும் பாருங்கள், இந்த அளவுக்கு வண்டி சூப்பராக தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ், வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ செட்டு மட்டும் இருக்காது, ஏசி எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டிங்கன்னா வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பண்ணி பார்த்தால எப்படி இருக்குது. கேஸ், வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி எல்லாமே எடுக்கலாங்க. நல்லா ஒரு ஒர்த்தான வண்டி தான். 2006 மாடல். ஸோ இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,50,000, 3 ஓனர். அடுத்த வண்டி பார்த்துருவோம். ஸோ கேஸ், இந்த வண்டி பாருங்கள், 2004 மாடல், 2 ஓனர். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,40,000 அப்படி நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டி இன்டீரியர் எக்ஸ்ட்ரா இந்த வண்டியில் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த வண்டியுமே பட கிடையாது, எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது. சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. 4 வீலுக்கும் உங்களுக்கு வந்து வீல் கேப் அப்படிங்கிறது வந்துடும். எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பக்கமும் பார்க்கலாம், வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கமும் பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ செட்டுமெண்ட் இருக்காது, ஏசி எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இப்படி பின்னாடி பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே எந்த ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 2004 மாடல், 2 ஓனர். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000. ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தான். ஸோ ஒர்த் ஃபார் மணி. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். ஸோ அடுத்த வண்டியை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2005 மாடல், 2 ஓனர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்துட்டு 1,25,000 நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் பார்த்துடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு சூப்பரான வண்டி. ஸோ இந்த பக்கமும் பார்க்கலாம் வண்டி எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. ஒயிட் கலர் வண்டி. ஸோ இந்த பக்கமும் பார்க்கலாம், உங்களுக்கு பின்னாடி வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டின்ட்டோ டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது. இந்த பக்கமும் பார்க்கலாம், வண்டி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், ஏசி எஃப்எம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்பீடு மேனுவல் கியர். பின்னாடி பார்த்தாலும் எப்படி இருக்கும். ஸோ பின்னாடியே பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ கீழே மேட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம நீங்கள் அடுத்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கைஸ், இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2010 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 நம்ம கோட் பண்ணுறோம். ரெட் கலர் வண்டி. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம்.
ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் சைடில் வந்துடுங்க. சைட்லையும் பாருங்கள் 4 வீலுக்கும் உங்களுக்கு வீல் கேப் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி தெளிவாக இருக்கும். அப்படி இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ கேஸ் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. கீழே மேட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஏசி எஃப்எம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. சூப்பரான வண்டிங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ பின்னாடி பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, கீழே மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. சாண்ட்ரோ வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 வண்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா வண்டியோட வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சாலும் நீங்கள் நம்ம கன்சல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நேரில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட வீடியோ நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.